இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி திடீர்னு நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. சிஎம் ஆன அடுத்த நாள்லேருந்தே உங்களோட அப்போசிஷன் பார்ட்டி பீப்புளெலாம் வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு ரூல் பண்ண தெரியல, உங்களுக்கு கவர்ன் பண்ண தெரியல, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பிளான் பண்ண தெரியல. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாகவே இருக்குது, சிங்கப்பூராக மாறவே இல்லை, எப்போ மாற்றுவீங்க இப்படிலாம் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. எக்ஸாக்ட்லி இதே விஷயம்தான் மார்க்கெட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து ஒரு 2000 ரூபா பட்ஜெட் ஃபீட் பண்ணி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த நாளே எனக்கு ஏன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லீடு வரல அப்படின்னு கேட்கறது, நீங்கள் ரூலிங்க்கு வந்து ஏன் 2வது நாளே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஏன் சால்வ் ஆகலான்னு கேட்குற மாதிரி. பேரலி நீங்கள் எஸ்இஓ பண்ண ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை ஹையர் பண்ணி அவர்கிட்ட உங்கள் வெப்சைட்டை கொடுத்த அடுத்த நாளே போயிட்டு எனக்கு ஏன் இன்னும் ஆர்கானிக் லீட்ஸ் வரல, எப்போ எனக்கு சேல்ஸ் கன்வர்ஷன் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஆகுது, ஏன் இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து சிங்கப்பூராக மாறாமல் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு சமம். ஏன்னா எஸ்இஓ அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக இருக்கட்டும், கூகுள் கேம்பெயின்ஸ்க்காக இருக்கட்டும், மெட்டா கேம்பெயின்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஜென்ரிக் கண்டென்ட் க்ரியேஷனுக்காக இருக்கட்டும், அதில் நிறைய ரிசர்ச் அண்ட் ப்ராசஸ் இருக்குது, எக்ஸிக்யூஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது. இது எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு டைம் இருக்கும். இட் கேன் பி எனி ஒன். லைக் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை கொடுத்தாலும் சரி, ஒரு ஹியூமன் டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே அதை எடுத்து பண்ணாலும் சரி, ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணாலும் சரி, இந்த ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் தப்பாக தான் போகும். அந்த தப்பாக போனாலும் அந்த ப்ராசஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா ஏன் தப்பாக போச்சு, என்ன தப்பாக போச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஃப் யூர் பிளானிங் டு ரன் அ கேம்பெயின், இல்லைனா உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் பணம் ப்ளஸ் க்ரியேட்டிவ் மட்டும் தந்தால் பத்தாது. அடிஷ்னலாக யூ ஆர் சப்போஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட மார்க்கெட்டருக்கு டைம் கொடுக்கணும். இந்த 2 ப்ராசஸும் ப்ராப்பராக கொலைட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னு தெரில, இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல ஏஜென்சி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.